This video is sponsored by Educast. Educast, one of the best online digital marketing company. Educast marketing classes, beginners course, intermediate course, advanced level course மூலமாக இவங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து சோஷியல் மீடியாவின் மூலமாக உங்கள் பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற கோர்சஸ் வந்து குறைந்த விலையில் இவங்க சொல்லித்தராங்க. இதனுடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எஜுகஸ்ட் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கோர்சஸுக்கு பெஸ்ட் கம்பெனி. நன்றி. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அரிசி சாப்பிட்டா சக்கரை நோய் வருது உண்மையா? நான் 57 வயசு ஆகுது, அரிசி தான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு சக்கரை வரல, அதனால உண்மை இல்லை. நான் தான் உதாரணம். அதுக்கு பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அரிசி சோறு தான், அரிசி சோறு தான். எனக்கு ஜுரம் வச்சா கஞ்சி மிக்சியில் அடிச்சு போட்டு கொடுப்பாங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்ட? எனக்கு பிரெட்டு அது இதெல்லாம் பிடிக்காது. சப்பாத்தி இப்போ சாப்பிட்டா நைட்டில் மூக்கில் இதுக்கெல்லாம் வரும். இப்போ ஜீரணம் ஆகாமல் அரிசி சோறு ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்தா கூட காலைல ஒன்றும் ஆகாது. எனக்கு சொல்கிறேன்பா. அதனால் அரிசி சோறு சாப்பிட்டா சக்கரை எல்லாம் வராது. அனுபவமாக சொல்கிறேன். உனக்கு வருதுன்னா உனக்கு மனப்பாடம் பண்ணிட்டானுங்க, அரிசி சாப்பிட்டா சக்கரை வரும். அரிசி சாப்பிட்டா சக்கரை வரும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷன் கல்ல அரிசி வாங்கி வந்து போட்டு சக்கரைக்கு காப்பி பதில் அரிசி போட்டு குடிச்சிக்கலாம். ஏன் சக்கரை வரும் இல்ல? அதனால காப்பி தூள்லாம் போட்டு 2 ஸ்பூன் அரிசியை போட்டு வச்சுக்கோ. அது என்ன வந்துடா? ரொம்ப காப்பி பதில் நம்ம அரிசி போட்டோம்னா இல்ல சக்கரை சாப்பிட்டுக்கலாம். அப்படிலாம் சக்கரை வராது. நம்மளால ஒருத்தர் சொல்ற காஞ்சி மிளகா கூட சக்கரை தான். எதை சாப்பிட்டாலும் குளுக்கோஸா மாறி உள்ள போகுது, அது வேற விஷயம். அரிசி ஒரு நல்ல உணவு. சீனாவிலையும் இந்தியாவிலும் மக்கள் தொகை அதிகம். ஏன்னா அரிசி சாப்பிட்றாங்க. எப்படின்லாம் என்ன கேட்குறது? இதுக்கு மேலே அது என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோ. அப்போ ரொம்ப வீரியமான ஒரு உணவு இருக்குதுன்னா என்னதான் இது? அரிசி தான். புரிஞ்சுச்சா என்ன சொல்றது? இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ரைஸ் பவுல்னு ஒன்று செஞ்சு விற்கிறானுங்க. அவன் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அரிசி சாப்பிட்றான். ஏன்னா ரிச்சு சாப்பிட்டா நல்லா புசுன்னு இருக்கலாம். வாரிசு இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்பா வேற என்ன சாப்பிட்டு இல்லைன்னா ஏன் பிரச்சனை கிடையாது. அதான் அரிசி சாப்பிட்டா சக்கரை வரும், கோதுமை சாப்பிட்டா சக்கரை வராதுன்றதெல்லாம் போய் அதுக்கு சம்பந்தம் இல்லை. மற்றது ஏதோ ப்ரொமோட் பண்ணோம். நீ மண்ணு சாப்பிட்டு நல்லா இருக்கிற, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க? அரிசி சாப்பிடாத, ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லது, மாட்டுக்கறி சாப்பிடாதன்னுவாயா? ஏற்றுமதி பண்ணணும். அரிசி சாப்பிட்டா நல்லது, உன்னை சாப்பிடுவான் நானுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நீயே நெல் வச்சு நீயே வச்சுனா எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால சாமியார் யாருன்னா விட்டு சொன்னா என்ன பண்ணுவானுங்க? மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு. நீ என்ன ஆயிடுவேன்? கரிமீன்லாம் ஏன் சாப்பிடாதுன்றானுங்க? ஏன் ரிச் புரோட்டீன் எங்க இருக்குது? அப்புறமா நம்பர் 1 ஃபிஷ்ஷு, நம்பர் 1 நண்டு, நம்பர் 1 கறியெல்லாம் எங்க? எக்ஸ்போர்ட் தானே. காப்பி கூட குடிக்கூடாதுன்னு. எதுக்கே? நீ காப்பி இப்போ கறி வச்சுட்ட எல்லாம் நீங்க காப்பி குடி ஆரம்பிச்சு நான் எப்படி குடிப்பான்? எங்களுக்கு எந்த பயிரும் வராது எங்க ஊர்ல. உங்க ஊர்ல வரத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்கும் சொல்லியா? அப்ப என்ன பண்ண? நானே உங்க ஊர்ல வர்றத நீ சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவ? ஆட்டோமேட்டிக்கா அவள் தான். இதுதான் விஷயம். எனக்கு கேட்டேன்னா எல்லாத்துக்கும் என்ன சாப்பிடுங்க. நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே அரிசி தான். ஃபங்க்ஷனு அப்படின்னாக்கா அரிசியை ஊற வச்சு அது நல்லா தட்டி சக்கரை போட்டு கொதிக்க வச்சு அதிரசம் ஸ்வீட்டு அப்படி தானே அரிசி ஐட்டமாக இருக்கும். அரைச்ச மாவை அரைப்போமா இடியாப்போம்னா இது அரிசியை திரும்ப அரைச்சி என்ன பண்ணுவாங்க? தோசை, இட்லி, என்னென்ன ஐட்டங்கன்ற எல்லாம் அரிசிலேயே இருக்கும். எல்லாம் அப்படி தானே. முறுக்குன்னா மேக்சிமம்
அரிசி என்ன நான் பண்ண முடியுமோ பண்றது, அடிஷீன் ஆயிடும் அதுவே. புரியுதா? எனக்கு வயசு 57 58 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாசம் வந்துச்சா. உடம்புக்கு பிசிக்கலா, மனசுக்கு அவ்வளவு வயசு ஆகல, இன்னும் சின்ன பையன் தான். உடம்புக்கு சொல்றேன். அரிசி சாப்பிட்டா சுகர் வரணும்னா எப்படின்னா வரும். ஆமா, ரேஷன் கடையில இருந்து வரும், நீங்க இதுல போய் மால்ல இருந்து வாங்கிட்டு வரலாம், நீங்க சுகர் எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அரிசியில வராது. நம்ம காபி போட்டு அரிசி போட்டுரு போறீங்க.